சங்கீதம் 20:8. அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். இந்த வசனத்துல 2 விதமான கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். முறிந்து விழுந்த ஒரு கூட்டம், எழுந்து நிமிர்ந்து நிற்கிற ஒரு கூட்டம். ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டினவர்கள் முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்கள். இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கலாம், நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? நம்மளுடைய குடும்பத்தை குறித்தா, நம்மக்கிட்ட இருக்கிற வேலையை குறித்தா, இல்லை நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய சம்பளம், இதெல்லாத்தையும் குறித்து நம்ம பெருமையாக பேசுகிறோமா? அதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமா? இல்லைனா ஏசப்பா எனக்கு ஞானம் தந்தாங்க, அந்த ஞானத்தினால தான் இந்த படிப்பை என்னால் படிக்க முடிஞ்சது, ஏசப்பா எனக்கு உதவி செஞ்சனால தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணி வேலை கிடச்சிது, ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணனால தான் இன்னைக்கு இந்த இடத்துல நான் இருக்கிறேன் இப்படின்னு கர்த்தருடைய நாமத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுறோமா? ஏசப்பா நம்ம மேலே பாராட்டின கிருபையினால தான் இன்னைக்கும் நம்ம நிற்கிறோங்க. இது வரைக்கும் நம்ம அப்படி இருந்திருக்கலாம், ஆனால் இனிமே என்ன நடந்தாலும் எல்லா கனத்தையும் மகிமையும் ஏசப்பாவுக்கு மட்டுமே நம்ம கொடுக்கலாம். இன்னும் நம்ம உயர்ந்த இடங்களுக்கு போவோம். இந்த வசனத்தை சேர்ந்து சொல்லாமோ? அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நான் எழும்பணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா ஆசையாக அவரை நோக்கி பாருங்க, உங்களை எழும்பி நிமிர்ந்து நிற்க பண்ணுவார். தேவனுடைய நாமத்திற்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. ஆமென். Have a wonderful day. God bless you.